அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் மணிஷ் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு, உங்கள் லக்கணத்துக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படி சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கோடி ரூபா பணம் பெற கிரகங்கள் சொல்லும் அதிசயம். கிரகங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா, ஒரு சிலவங்களுக்கு ஜாதக ரீதியாக 2ஆம் வீட்டு அதிபதின்றது பணம். அந்த பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் 12 விரயத்தில் உட்காந்துருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காதே விரயமாயிட்டே இருக்கும். இது உண்மை. ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 அஸ்ட்ராலஜிட்ட போய் காமிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். பணம் நமக்கு தங்கலை. ஒரே கேள்வி, எனக்கு பணம் சேருமா சேராதா, தங்குமா தங்காதா? ஒருவேளை எனக்கு பணம் வீழ்ச்சி அடைஞ்சிக்கினே இருக்குது, எனக்கு பணம் விரயம் ஆகிட்டே இருக்குது, அது தொடர்ந்து செலவுகள் ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அப்படியே ஒரு 2 லட்சம் வருது, அடுத்த வாரமாக பார்த்தீங்கன்னா 2 லட்சம் அப்படி கரையுது, 2 லட்சம் வருது கரையுது, 5 லட்சம் வருது கரையுது, 10 லட்சம் வருது கரையுது. ஆனால் என்னை விட கம்மியாக சம்பாதிக்கிற ஒருத்தர் ஒரு 3-4 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் வச்சுருக்காரு. சேம் ஒரே டைமில் தான் ஜேர்னி பண்ணுறோம். அப்போ என்ன காரணம்னா, இது விரயத்தோடு கனெக்ட் ஆகி, மாரகாதிபதியோடு கனெக்ட் ஆகி, பாதகாதிபதியோடு கனெக்ட் ஆகும்போது இந்த விஷயத்தில் போய் பணத்தை இழக்க வைக்கணும், இப்படி ஒரு ஒத்து வராத ஒரு தொழிலை செய்யணும், ஒத்து வராத ஒரு நிலையை பண்ணணும், ஒத்து வராத நபர்களை சந்திக்க வேண்டியது வரும், ஒத்து வராத நபர்களை சந்தித்து அது மூலயமா இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்படி ரூல் இருக்கும். ஓகேங்களா? ஜாதகத்தில் இந்த ரூல் இருக்கும். அந்த ரூல் இருக்கிறவங்க சிக்கி சினாபினம் அது ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ரகிள்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கே வருவாங்க. அதுக்கப்புறமும் இந்தமாரி சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல தான் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எப்பவுமே இருக்கும். மேக்ஸிமம் காசு அக்கௌண்ட்டில் வச்சு இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனைவி, உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள் அவங்க அக்கௌண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கணும். திரும்ப கூட கேட்கக்கூடாது, வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமான்ட்டு திரும்ப கேட்கக்கூடாது. அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு இருக்குது, கொஞ்சம் சின்ன ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க்கே கிடையாது சேஃபு அப்படின்றது 3 விதமான மெத்தட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாரத் பாண்ட், இந்தமாரி ஒரு பேங்க்கில் எஃப்டி, இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம சேஃபான ஜோனில் இருந்தாலும் கூட இதெல்லாம் போட விடாது. என்ன இது 8% தான் கொடுக்குறாங்க, 5% தான் கொடுக்குறாங்க, 3% தான் கொடுக்குறாங்க வருஷத்துக்கே. வெளியில் யார்ட்டாவது பணம் கொடுத்தா நமக்கு 3% கொடுப்பாங்க, 2% கொடுப்பாங்க மாதத்துக்கே. அப்படி நம்பி பணத்தை கொடுத்து பல கோடி, பல லட்சங்கள் ஏமாற்றம் அடைந்தவர்கள் ஏராளம். அப்போ இதெல்லாம் கிரக நிலைகள் இந்த மாதிரியான விஷயத்தை ஏற்படுவதற்கு இதெல்லாம் கோச்சாரத்தில் கனெக்ட் ஆகுது. புதன் அப்படின்னு அழகாக சிறப்பாக போயிட்டுருக்கு. செவ்வாயுடைய பார்வையில் மாட்டுறாரு. செவ்வாயுடைய பார்வையில் மாட்டும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, புத்தி கெடுத்து விட்ரும். புத்தி கெடுத்து விட்டு யார் பணம் கொடுக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு பணம் கொடுக்க வைக்கும். 1, யார் ஒத்து வராத தெரியுமோ அவங்களுக்கு தெரிஞ்சே கொடுக்க வைக்கும். 2, 3வது விஷயம், ட்ரேடிங்லாம் பண்ணவே கூடாதுன்னு முடிவு எடுத்துருப்பாங்க, பண்ண வைக்கும். 3, ஒரு சில விஷயங்கள் இங்கேருந்து ஒரு ட்ராவல் பண்ணி போய் அந்த ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்தால் எந்த வித பயனுமே தரான்னு தெரியும், ஆனாலும் போய் சும்மா பார்ப்போன்னு சொல்லிட்டு போக வச்சு அதில் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை. 4, இந்த 4 விஷயம் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இதில் மிக முக்கியமான விஷயம், புதன் அப்படின்ற ஒரு புத்தியை கெடுத்து விடுவார். செவ்வாய் என்ற ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த புதனும் செவ்வாயும் ஒரு சுய ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் இருக்கும்போது கோபத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து போட்டு உடைக்கிறது இவங்க தான். கோபத்தில் ஒரு பொருளை உடைக்கும் போது அதிர்வுகள், எதிர்மறையான அதிர்வுகள் வீட்டை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் துணியை தூக்கி கடாசுறீங்க, ஒரு ஒரு சேரை உடைக்கிறீங்க, ஒரு செவுத்தில் கையை குத்துறீங்க, தலையில் அடிச்சுக்கிறீங்க, அழுவுறீங்க, கவலைப்படுறீங்க, வெறுப்பை உச்சபட்சமாக வெளிப்படுத்துகிறீங்க. பைக் ஓட்டிகிட்டு போகும்போது டிராஃபிக் சிக்னலில் சிகப்பு பச்சை 2மே இருக்கும். ஏன்னா அதில் கூட செவ்வாய் புதனுடைய ஆதிக்கம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ கூட வெயிட் பண்ண விடாமல் வேறு வழியில் கட் பண்ணி வர வைக்கும். வேறு ரூட்டில் போயிடுவோம், அங்கே சிக்னல் விழுவும் அப்படின்னு பண்ண வைக்கும். அந்த சிக்னலில் கூட வெயிட் பண்ண தோணாது, எப்போ தான் 0 வரும் அப்படின்னு யோசிக்க வைக்கும். அந்த க்ரீன் சிக்னல் எப்போ வரும் அப்படின்றத எதிர்பார்க்க வைக்கும். இதுமாரி அந்த கோபம், அவசரம், வெறுப்பு, விராக்தி, குறுக்கு வழியில் ஜெயிச்சிடலாம், ஷார்ட் டைமில் ஜெயிச்சிடலாம், சீக்கிரமாக எனக்கு பணம் வேணும், சீக்கிரமாக எனக்கு இது நடக்கணும், சீக்கிரமாக இது எனக்கு கிடைக்கணும், சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கணும், சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் எனக்கு இப்படின்னு அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த இடத்துல வேலை,
நம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நமக்கான பேர், திருமண வாழ்க்கை, நமக்கான வீடு, சொத்துக்கள், இது எல்லாமே வந்து புதனுடைய செவ்வாய் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காதுங்க. புதன் செவ்வாய் இல்லாமல் இவை அனைத்தும் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன விஷயம்? உங்களுடைய மனநிலை அவசரப்படக்கூடாது. நீ சொல்லணும், எனக்கு எதுவும் அவசரம் இல்லை, எனக்கு 40 வயசு தான் ஆகுது, 35 வயசு தான் ஆகுது, எனக்கு இன்னொரு 5 வருஷம் கூட போகட்டும், இன்னொரு 10 வருஷம் கூட போகட்டும், நான் நல்ல ஒரு லெவலில் சம்பாதிப்பேன், நல்ல ஒரு லெவலுக்கு வருவேன், எல்லோரும் நம்ம வயசில் இருக்கிறவங்களாம் திருமணம் ஆகிடுச்சு, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பசங்க இருக்காங்க, வீடு வாங்கிட்டாங்க, சொத்து வாங்கிட்டாங்க, நம்ம வாங்க முடியலையே அப்படின்னு ஏக்கெல்லாம் படவே கூடாது. அந்த ஏக்கப்படும் போது என்ன ஆகும்னா, நமக்கு எதிர்மறையான ஒரு சூழ்நிலையே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு பிரபஞ்சம் முடிவு பண்ணிட்டோம், உங்களுக்கு கொடுக்கலாம், உதவி பண்ணலான்னு. ஆனால் நீங்கள் ஏக்கத்தை வெளிப்படுத்தி கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க. அப்போ தான் இங்கே புதன் செவ்வாய் வந்து 2 கிரகத்துக்கும் வேலை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த 2 கிரகம் சுய ஜாதகத்திலே மைனஸில் இருக்குது. நம்ம சில பயிற்சிகள் மூலயமாவும் சில எண்ணங்கள் மூலயமாவும் இதை மாற்றுறோம். அந்த எண்ணங்கள் மூலயமா என்ன மாற்றுறோம்? இப்போ அவசரப்படக்கூடாது, பகுத்தறிவோடு யோசிப்போம். ஜோதிடத்துக்கு அப்படியே ஆப்போசிட் வேர்டு தான் இது. ஆனாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ எனக்கு அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணுவேன். வீட்டில் அம்மா அப்பா சொல்லுவாங்க தான், ஏன் வேலைக்கு போகலன்னு சொல்லுவாங்க தான், ஏன் சம்பாதிக்கலன்னு சொல்லுவாங்க தான், வருமானம் பத்தலைன்னு சொல்லுவாங்க தான். அதுக்கு வருமானம் பத்தலைன்னா அது வருமானம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான பிளானை பண்ணுவேன். அது வரைக்கும் அந்த கமிட்மெண்ட்டில் மாட்ட மாட்டேன். தெளிவாக அந்த தெளிவுன்ற அந்த பகுத்தறிவுன்ற அந்த மனநிலை உங்களுக்குள்ளே வந்துடணும். நான் அவசரப்பட மாட்டேன், எனக்கு உடனே கிடைக்கும்னு நினைக்க மாட்டேன். என்னுடைய வீட்டில் என்னுடைய பசங்க சொல்கிற என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டேன். என் குழந்தைங்க என் பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா என் பேச்சை கேட்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். அவங்களுடைய விருப்பப்படி அவங்க இருக்கட்டும். சில விஷயங்களை பொறுமையாக சொல்லுவோம், கேட்கலன்னா கம்முன்னு அமைதியாக இருப்போம். எதுக்கும் வெறுப்பு விரக்தியை வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்ற இந்த மனநிலை மிக முக்கியங்க. இந்த மனநிலை இருக்கும்போது தான் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு பிளட் ப்ரெஷர், சிகப்புன்ற செவ்வாய் பிளட் ப்ரெஷரை கொடுத்துரும். புதன் என்கிற புத்திகாரகன் புதன் நரம்பு சம்மந்தமான பிரச்சனையை கொடுக்கும். தலையில் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, உடம்புல நரம்பு சம்மந்தமான தொந்தரவுகள், இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியவங்களே இந்த புதனும் செவ்வாயும் தான். எதனால் ஏற்படுது? கவலைப்படுறது. எதனால் கவலை வருது? சொந்த வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்படுறது. மற்றவங்க வந்து என்னுடைய ரிலேட்டிவ்லாம் சொந்த வீடு வாங்கிட்டாங்களே, நான் வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறது. அப்போ என்ன பண்ணணும்? செவ்வாய் கிரகம் என்ன பண்ணுன்னா ஆப்போசிட் ரியாக்ஷனை வேலை செய்யும். ப்ராக்டிக்கலாக இது உண்மை. ஜோதிடம் நம்பாதவங்க யார் வேணால் இருக்கலாம். எனக்கு அதை பற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சில விஷயங்கள் சொல்லும்போது வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த மனநிலை இது இருக்கா இல்லைங்க? நான் வந்து ஜோதிடன்ற ஒரு விஷயத்தை எடுத்து ஓரமாக வச்சுறேங்க. நீங்கள் கோவப்பட்டால் என்ன ரியாக்ஷன் நடக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள். கவலைப்பட்டால் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? மற்ற விஷயத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? மற்ற விஷயத்தை சிந்திக்கும் போது அதுக்கு நேரம் வீணாகும். அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. அது நம்ம பிஸ்னஸ் பர்பஸான ஒர்க்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த ஒர்க்கை செய்ய முடியுமா? முடியாதா? செய்ய முடியாது. டைம் வேஸ்ட் ஆகிடுவோம். அப்போ வேறு ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்க, அதை உள்ளே என்டர் ஆகிட்டீங்க. அப்போ இங்கே நரம்புக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால் கவலை வருது. கவலை வந்ததால் செவ்வாயோடைய தாக்கம் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ வெறுப்பு விராக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்குது. ஏன் எனக்கு மட்டும் நடக்கலை, ஏன் எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு பார்த்து செவ்வாய் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமாக இருப்பார். சுய ஜாதகத்தில் வலுவிழந்திருப்பார். அதாவது நல்ல அமைப்புக்கு வலுவிழந்திருப்பார். ஆனால் ஆப்போசிட் இருக்கிற வலுவாக இருப்பார். யாருக்கு பலமாக இருக்கணுமோ அவங்களுக்கு பலமாக இருக்காது, யாருக்கு பலவீனமாக இருக்கணுமோ அவங்களுக்கு பலமாக இருக்கும். அப்போ ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது. பார்த்தா இந்த நரம்பு சம்மந்தமான தொந்தரவு, மனக்குழப்பம், கவலை வந்து இது மூலயமா உயிர் இழக்கக்கூடியவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க, அவங்க உங்களுக்கு கடவுள், அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே. உங்கள் பசங்க அவங்களுக்கு பொறுமையாக சொல்லுங்கள், அவசரப்படாதீங்க. நீங்கள் மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் செவ்வாய் புதனுடைய தன்மை தான். இதெல்லாம் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமாக கொடுக்கும். இந்த புரிதல் நிறைய பேருக்கு கிடையாது. ஆனால் வந்து அதுவும் அந்த விஷயத்தையும் புரிதல் இல்லாமல் தான் செய்கிறாங்க. இதை கூட நீங்கள் புரிஞ்சுக்கணும். அம்மா நம்ம மேலே வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்கன்னா அவங்க புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாவது நம்ம ஒழுங்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை எடுத்துக்கணும். இது பிள்ளைகளுக்கு, தந்தை, தாய், தந்தை எல்லாருக்குமே பொருந்தும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த 10 கோடி ரூபா பணம்ன்றது ஒரு நம்பர் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். இது சூரியனுடைய நம்பர். இது அப்படின்ற இலக்கை அடையிறதுக்கு ஒரு 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 மோட்டிவாக இருக்கிறதுக்கு தான் இந்த நம்பரை சொல்கிறேன், 10 கோடின்றது. இதை அடையிடலாம். இப்போ இதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தால் தான் அடைக்க முடியும். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனச்சிங்களேன், எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க.
ஃபஸ்ட் எய்டு, அதுக்கு அடுத்தது என்ன டெஸ்டிங்கு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவாங்க. அது கூட ட்ரீட்மெண்ட் எடுக்க பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு போவாங்க. எடுத்தோடனே 10th செக்ஷனில் போய் இறங்கி அடிச்சுக்கலாம், ஆப்போசிட் ரியாக்ஷன் வேகிற மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்து பணம் சம்பாதிக்கணுன்ற விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் செட், சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பணம் உங்களை தேடி வரும், உங்களுக்கு தேடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும், நிச்சயமாக ஏற்படுத்தும். இதை நீங்கள் நம்புறீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்கன்னா இந்த வீடியோ 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்பலை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன். ஜாதகத்துக்கான கட்டணம் அப்படின்றது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வரும். சில பேருக்கு என்னால் அவ்வளோ பே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, என்னால் இவ்வளோ தாங்க பே பண்ண முடியும்னு எடுத்தோடனே ஃபஸ்ட்டே சொல்லுங்கள். என்னால் இவ்வளோ தாங்க பே பண்ண முடியும், ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேளுங்க. முடியும் பட்சத்தில் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த நம்பருக்கு ஏதாவது உங்களால் முடிந்த நன்கொடையை கொடுக்கலாம். கட்டாயம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? இந்த QR கோட், இந்த நம்பர் அப்படின்னு இதில் மூலிமா கொடுக்கலாம். எதுவும் கட்டாயம் இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நல்ல விஷயங்கள் கைகூடி வரும்.